வெல்கம் டு யூனிட்டி பிகினர் கேம் டியூட்டோரியல் பார்ட் 2. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் நம்ம பிளேயர் மூவ்மெண்ட்டை முடிச்சிருப்போம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணலாம், ஸோ நம்ம கேம் இன்னும் கொஞ்சம் எப்படி ஃபன்னாக மாற்றுது அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்பவும் போல் நம்ம போன வீடியோவில் விட்ட மாதிரி நம்ம பிளேயர் அப்படியே தான் இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். ஸோ போல் கேம் போயிட்டு நம்ம பிளேயர் எழுத்துவோம். இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் கம்பைல் ஆகணும். கம்பைல் அடிச்சு இப்போ ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம ஸ்பீடாக மூவ் ஆகிற பிளேயர் நம்ம எப்பவும் போல் பிளேயரோட மூவ்மெண்ட்டை மாற்றிப்போம். 0.1. ஓகே, இது நல்லா இருக்கும், நல்லா ஸ்மூத்தான மூவ்மெண்ட். நல்லா நம்ம மூவ்மெண்ட்டை பார்த்து 0.01 வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீட் நம்ம மூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ எஸ் நைஸ் மூவ்மெண்ட். ஸோ பார்த்தாலே தெரியும் இங்கே ஒரு சின்ன ஒரு பக் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து மிதந்துட்டு இருக்கார். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சீனி போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இங்கே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பிளேயருக்கும் இந்த கிரவுண்டுக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. அது நம்ம பிளேயர் வந்து கிரவுண்டில் நிற்க மாட்டார். ஸோ ஏன்? பிகாஸ் நம்ம கிராவிட்டி எதுவுமே நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ கிராவிட்டி அப்ளை பண்ணுறது நம்ம ஃபிசிக்ஸாக சாமுலேட் பண்ணுறது. ஸோ யூனிட்டியில் ஃபிசிக்ஸாக கொடுத்தது தான் ரிஜிட் பாடிஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம யூனிட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம பிளேயர் வந்து தரையில் நிற்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்டில் நம்ம ரிஜிட் பாடியை ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிட் பாடி ஆட் பண்ணிட்டே போதும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பிளேயர் எழுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் வந்து தரையில் நிற்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம பிளேயர் வந்து கிராவிட்டியால் இன்ஃப்ளூன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. மேலே தூக்கணும், நல்லா கீழே விழுற ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்போ பாருங்க கேமுக்குள்ளே கிராவிட்டி வந்துருச்சு எப்பவும் போல். ஸோ இப்போ பிளேயர் வந்து ஏதாச்சும் ரைட்டுக்கு போனாலோ ஏதாச்சும் ஒரு ஸ்லோப் அந்த மாதிரி விழுந்தாலோ ஸோ அவர் கிராவிட்டியால் அஃபெக்ட் பண்ணப்படுவார். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்ட் வந்து ரொம்பவே பேலாக இருக்குது. அதாவது எப்படி சும்மா பளிச்சுன்னு ஒரே மாதிரி இருக்குது. நம்ம மூவ் பண்ணுறது கூட நமக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் டெக்ஸ்சர் ஒன்று நான் நெட்டில் ஆட்டை போடுது. ஸோ இங்கே பார்த்தவங்க நிறைய நல்லா தெரியும். இப்போ இங்கே நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறேன். இந்த பார்த்தா தெரியும், நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த நெட்டில் ஆட்டை போட்டேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணுறது? இங்கே சிம்பிளாக அந்த கிரவுண்ட் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ பார்த்தா தெரியும் இந்த இடத்துல கிரவுண்ட் டெக்ஸ்சரில் இந்த அல்பீடோன்னு இருக்கா? இந்த அல்பீடோக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கிறது மூலமாக சிம்பிளாக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளூ டிண்ட் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்பீடோ பக்கத்தில் கலர்னால இந்த கலரை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒயிட்டில் வச்சுக்கோங்க. ஒயிட்டில் வச்சா நமக்கு அப்படியே நம்மளோட அந்த டெக்ஸ்சர் என்ன கலரோ அதே கலர் இதுக்கு வரும். இந்த கலரை மாற்றணும்னா சிம்பிளாக நீங்கள் இதில் போயிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த டிண்ட் நமக்கு வரும். அந்த டெக்ஸ்சர் முழுசாக போகவே போகாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கலர்லாம் வேணாம், சாதாரணமாக வெறும் ஒரு டெக்ஸ்சர் மட்டும் வச்சு ஒரு மெட்டீரியல் வேணும்னா சிம்பிளாக நம்ம இதை டிலீட் பண்ணுறோம். இப்போதைக்கு புதுசாக ஒரு மெட்டீரியல் உருவாக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் கிரவுண்டே பேர் வைக்கிறேன். இங்கே வந்து ஷேடர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஷேடர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் மட்டும், அதாவது இதுதான் இமேஜ். இது வந்து நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும்போது இமேஜ் டெக்ஸ்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்னென்னு பார்ப்போம். சிம்பிளாக நம்ம இந்த ஸ்டாண்டர்டு ஷேடர்ஸ் ஸ்டாண்டர்ட் போயிட்டு கீழே வந்து லெகசி ஷேடர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் கேட்கும். அந்த இமேஜ் டெக்ஸ்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டோன். இப்போ இந்த டெக்ஸ்சர் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுருவோம். அது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நமக்கு இந்த அதில் இல்லாத ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கனால டைலிங்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைல் இது வந்து இந்த மொத்த டெக்ஸ்சருமே இந்த ஒரு டைலுக்கு அப்படியே ஃபிட் ஆயிருக்கு. டைல்னா என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தா கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம் யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு டைல். ஓகேவா? இது எல்லாமே ஒரு டைல். இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு யூனிட். நீங்கள் யூனிட்டில் பிளேயர் மூவ் பண்ணிங்க பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு யூனிட். இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸுக்கு ஒரு யூனிட், அடுத்த பாக்ஸ் வந்து அடுத்த பாக்ஸுக்கு இன்னொரு யூனிட். அதே மாதிரி ஒரு யூனிட்டாக ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி அதாவது 0.1 0.2 0.3 0.4 இது மொத்தமாக சேர்த்தா இந்த ஒரு பாக்ஸ் மொத்தமாக சேர்த்தா ஒரு யூனிட். ஸோ இங்கே ஒரு யூனிட், இங்கே ஒரு யூனிட், இங்கே ஒரு யூனிட், இங்கே ஒரு யூனிட். ஸோ இந்த ஸ்கொயர் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் இந்த கிரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ்க்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஸோ இதை மாதிரி சின்னதை பண்ணுவோம். இப்போ கிரவுண்டுங்கிற மெட்டீரியலுக்கு போயிட்டு டெய்லிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெய்லிங்கை மாற்றுறது மூலமாக அந்த டெய்லுக்குள்ளே நம்மளால் அடங்குற மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த டெய்லிங் வந்து ஒரு 10 வச்சுப்போமா? அது 10 குரூம் அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுமா? ஸோ இந்த ஒரு டெய்லையும் ஒரு கிரவுண்ட் டெக்ஸ்சர் நமக்கு அடையிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். பார்த்துட்டு நமக்கு டீசெண்டான ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பிளேயர் மூவ் ஆகிற டிஃப்ரென்ஸை நம்மளால் சொல்ல முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பிளேயர் நல்லா தான் மூவ் ஆகிறாரு. ஸோ பார்த்தா தெரியும் நம்ம பிளேயர் பாட்னி மூவ் ஆகிட்டு இருக்காரு. நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்குது. ஏன்? பிகாஸ் நம்ம கேமரா வந்து ஃபாலோவே பண்ணல நம்ம பிளேயரை. ஸோ எல்லா கேம்ஸையும் முக்கியமாக இருக்காங்க கேமரா ஃபாலோ. ஸோ கேமரா இருந்தால் தான் அந்த எங்கெங்கே போகிற பிளேயர் அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் பேரண்ட் சிஸ்டம் தான். ஸோ பேரண்ட் அண்ட் சைல்டு நீங்கள் சிம்பிளாக இந்த மெயின் கேமராவை இந்த பிளேயருக்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டிங்கன்னா அதான் தானாகவே இந்த பிளேயர் மூவ் ஆக இந்த கேமராவும் தானே மூவ் ஆகும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ பிளேயர் மூவ் ஆக நம்ம கேமராவும் சேர்த்து மூவ் ஆகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் போக இதில் இது எப்படி நம்ம மவுஸ் கண்ட்ரோல் பண்ணி நான் சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் மூவ் ஆகும், கேமராவும் கூடிய மூவ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம பிளேயரை நம்ம கேமரா ஃபாலோ பண்ணுற மாதிரி செஞ்சுட்டோம். பட் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்க.
கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. ஸோ கேமரா வந்து அப்படியே சுற்றுது நம்ம இதோட. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் ரைட். ஸோ இந்த மாதிரி சுற்றக்கூடாது நம்ம கேமரா வந்து ஜஸ்ட் நம்ம பிளேயரை ஃபாலோ பண்ணுமே தவிர நம்ம பிளேயர் ரொட்டேட் ஆனால் அவரோட சேர்த்து ரொட்டேட் ஆகக்கூடாது. ஸோ அதான் இந்த பேரண்ட் அண்ட் சைல்ட் ஃபிசிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம சிம்பிளாக நம்ம ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம செய்ய முடியும். அந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ எப்போ போல் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்ம இன்னொன்று உருவாக்குறதுனால நம்ம சிம்பிளாக நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இன்னொரு ஃபோட்டோ உருவாக்க போகிறோம். ஸோ அதான் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ எப்போ நம்ம உருவாக்கின பிளேயர் மூமெண்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுப்போம். ஸோ இப்போ இதில் இன்னொரு C# ஸ்கிரிப்ட் உருவாக்குவோம். ஸோ இது வந்து கேமரா வந்து பிளேயரை ஃபாலோ பண்ண போகிறதுனால இதுக்கு வந்து நான் சிம்பிளாக கேமரா ஃபாலோ அப்படின்னு வைக்கிறேன். ஸோ டபுள் டேப் பண்ணுறது மூலமாக விஷுவல் ஸ்டுடியோஸ் எப்பவும் போல ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சிம்பிளாக எப்பவும் போல பண்ண வேண்டிய க்ளீன் பண்ணலாம் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போல வாய்டு ஷாட் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் ஒரு ஃப்ரேமுமே நம்மளோட கேமரா வந்து நம்மளோட பிளேயரை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ரைட். ஸோ அதனால தான் ஒரு ஃப்ரேமே நம்ம கேமரா வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வாய்டு அப்டேட்லேயே அதை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட கேமராக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். அப்போ தான் நம்மளால கேமராவை ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ண முடியும் ரைட்டா. இப்போ போல் நான் ஒரு ஆக்சஸரை நான் டிக்ளேர் பண்ணிட்டு பப்ளிக் கேமரா ஓகே கேமரா இதுக்கு வந்து நான் சின்னதாக கேம்னு ஷார்ட் ஃபார்ம் வைக்கிறேன். இப்போ நம்ம கேமரா வந்து இங்கே ஆக்சுவலி எப்போ போல யூனிட்டி எடிட்டர் போயிட்டு பிளேயரை கிளிக் பண்ணி இப்போ கேமரா ஃபாலோ தானே பண்ண போகிறோம். ஸோ அந்த கேமரா ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இதை இந்த பிளேயரை இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த கேமரா கேட்குது. ஸோ இந்த கேமராக்கு நம்ம மெயின் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் கேமராவை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போட்டுரும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேமராவை நம்மளோட பொசிஷனோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிளாக கேம் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணி அந்த கேமராவில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணி டாட் பொசிஷன் ஆக்சஸ் பண்ணி அந்த பொசிஷன் ஆக்சஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம் த பொசிஷன். அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக திஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். திஸ்ங்கிறது இப்போ இந்த ஸ்கிரிப்ட் அட்டாச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டை குறிக்கும் திஸ்ங்கிற ஒரு கீவேர்ட். இல்லை நான் இந்த மாதிரி தேவையில்லைன்னா நீங்கள் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறதுல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லோவர் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுவும் நம்ம இப்போ இருக்கிற கேம் ஆப்ஜெக்ட் தான் குறிக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அப்படின்னு போட்டால் போதும். இந்த கேமராவோட ட்ரான்ஸ்ஃபார்ம் தட் பொசிஷனை நம்ம பிளேயரோட அதாவது இந்த சின்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் இது வந்து லோவர் கேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எதில் அட்டாச் ஆயிருக்கு நம்ம பிளேயரோட ஓகேவா. இந்த பிளேயரோட ட்ரான்ஸ்ஃபார்ம் அது குறிக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தானாக வந்துடும் ஓகேவா. செம்ம போல் இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலில் செலுத்திட்டு நம்ம சிம்பிளாக எப்பவும் போல் நம்மளோட கேம் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மெயின் கேமரோட பொசிஷன் வந்து இந்த பிளேயரோட பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம பிளேயரால் மூவ் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் இருக்கும். ஏன், பிகாஸ் நம்ம பிளேயருக்குள்ளே இருக்கும். பிகாஸ் நம்ம பிளேயரோட பொசிஷன் தானே கொடுத்துருந்தோம். பட் நமக்கு இந்த மாதிரி வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் பேக்கில் இருக்கிற மாதிரி பண்ணும். ஸோ சிம்பிளாக இங்கே பாருங்கள் வந்து நம்ம கேமரா எங்கே இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயருக்குள்ளே இருக்க மெயின் கேமரா வந்து இங்கே பார்த்தாலே தெரியும். பிகாஸ் நம்ம என்ன சொன்னோம், அந்த மெயின் கேமரோட பொசிஷன் வந்து பிளேயரோட பொசிஷனுக்கு தானே ஜாயின் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கோம் ரைட். பட் நம்ம இதில் கொஞ்சம் நவுத்தி வைக்கணும் ரைட். நம்மளோட ஆங்கிள் எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் பிளேயர் மூவ் பண்ணுவாங்கன்னா நம்ம மெயின் கேமராவை மூவ் பண்ண முடியல. பிகாஸ் இது ஒரு ஃப்ரேம் ரன் ஆகிருக்கிறதுனால நம்மளால் மெயின் கேமரா பற்றி மூவ் பண்ண முடியாது. அதில் நம்ம ஷார்ட் பண்ண எழுதிட்டு சிம்பிளாக எங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட கொஞ்சம் பொசிஷனே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அது இந்த பிளேயரோட ட்ரான்ஸ்ஃபார்மோட பொசிஷனில் இதோட ஒரு சில நம்பர் ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளால இந்த பொசிஷன் நம்மளால் கொண்டு வர முடியும். அதாவது இன்னொரு வெக்டார் 3 ஆட் பண்ணோம்னா நம்மளால கொஞ்சம் ரிவர்ஸ் வர முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஷுவல் ஸ்டுடியோஸ் போயிட்டு நம்ம ஒரு ஆஃப்செட்டை உருவாக்க போகிறோம். பப்ளிக் நம்ம என்ன மாற்ற போகிறோம், நம்ம பொசிஷனை மாற்ற போகிறோம் ரைட். பொசிஷன் இஸ் வெக்டார் 3. ஸோ நம்ம வெக்டார் 3 தான் நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ வெக்டார் 3 இதுக்கு வந்து நான் ஆஃப்செட்னு பேர் வைக்கிறேன். ஆஃப்செட்னா வேற ஒன்றும் இல்லை, ஆஃப்செட்டுங்கிறது பொசிஷனை குறிக்கிறது தான் ஆஃப்செட்டோட மீனிங் வந்து. சரி எனக்கே அந்த மீனிங்லாம் சரியாக தெரியாது, பட் அந்த பொசிஷன் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இங்கே ஆஃப்செட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆஃப்செட்டை தான் மாற்ற போகிறோம். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம்னா அந்த ஆஃப்செட்டை நான் என்ன சொன்னேன் இந்த பொசிஷனோட ஆட் பண்ணணும் ஓகேவா. நம்ம அந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து இந்த பொசிஷனும் நம்ம பிளேயரோட பொசிஷனும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேயரோட பொசிஷன் கூட இன்னொன்று ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளால் கேமராவோட ஆஃப்செட்டை மாற்ற முடியும். ஸோ ப்ளஸ் ஆஃப்செட். சரி நம்மளால் இங்கே இதுவும் ஒரு வெக்டார் 3 இதுவும் ஒரு வெக்டார் 3 அதனால் நம்மளால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஃப்ளோட்டோ ஸ்ட்ரிங் வேறு எதுவும் கொடுத்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை கண்ட்ரோலில் செலுத்திட்டு யூனிட் எடிட்டர் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கேமரா எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆஃப்செட்டுங்கிற வேறு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரன் டைமில் மாற்றுறது மூலமாக ஸோ இது வந்து நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ போல் நம்ம இதை ப்ளே அழுத்துவோம். ப்ளே பண்ணிட்டு இப்போ இந்த ஆஃப்செட்டை மாற்றுறது மூலமாக நம்ம கேமரோட பொசிஷன் மாறும். ஸோ இப்போ கேமரா வந்து இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒயில் லைட்டாக அப்பு தூக்கிப்போம், அப்போ தான் நமக்கு ஒழுங்காக வரும். ஸோ சீனியை போயிட்டு மாற்றிக்கோங்க இதை. ஸோ லைட்டாக எக்ஸில் எங்கே மூவ் பண்ண வேணாம், எக்ஸ் 0லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கரெக்டாக சென்டரில் ஃபோக்கஸ் ஆகும். ஒயில் கொஞ்சம் அப்பில் போயிட்டு இசட்டில் கொஞ்சம் பேக் வரும். ஸோ கேம் இப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேமரா ஃபாலோ இருக்குது பார்த்தீங்களா,
ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து காப்பி காம்பனன்ட் ஒன்று இருக்கும். இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ போல் ப்ளே மோட்லேருந்து வெளியே வந்துட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஃபாலில் பேஸ்ட் காம்பனன்ட் வேல்யூஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வேல்யூஸ் அப்படியே வந்துடும். பிகாஸ் நீங்கள் ப்ளே மோடில் பண்ணுற எந்த சேஞ்சஸுமே இந்த சீன் மோடில் உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நம்ம அந்த ப்ளே மோட் வந்து காப்பி பண்ணிட்டு இந்த சீன் மோடில் ப்ளேஸ் பண்ணதுனால ஸோ இங்கே வந்து இந்த வேல்யூஸ் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணேன்னா இப்போ வந்து நமக்கு கேமரா வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணா விழுந்தா கூட அது வந்து நம்மளோட அப்படியே சுத்தாது, நம்ம பிளேயரோட அது பாட்டு அப்படியே சைலண்டாக நிற்கும். ஸோ இப்போ வந்து விழுந்தனா பிளேயர் சுத்தாரு, நம்மளோட கேமரா சுத்தவே இல்லை. ஸோ குட், நம்ம எதிர்பார்த்து அச்சீவ் பண்ணியாச்சு. தெரிஞ்ச வீடியோவில் போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இனிமேல் போட போகிற வீடியோ எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன வீடியோவெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தா அவங்களோட ஒரு கேமை உருவாக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஸோ நம்ம கேமரா ஃபாலோ சிஸ்டத்தை ஒன்று பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்ம பிளேயருக்கு வந்து ஒரு கிராவிட்டி ஆட் பண்ணி நம்ம பிளேயர் வந்து ஃபால் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். அதேமாதிரி கிரவுண்டுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இது போதும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும். It's me, Angelo, signing off. I will see you on that next video.